மே 7 ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்பவும் தாம் பதவியை ஏத்துக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ஏன்னா மே 6 அவரோட முந்தைய டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்ப மே 7 புதுசா ஒரு டேர்ம் ஆரம்பிக்குது. மொத்தம் 5வது தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப 5வது முறையா ஆட்சியாள போறாரு அடுத்த 6 வருஷத்துக்கு. இந்த முறை 87% மேல வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு இல்லையா. இவர் ஜெயிச்சத மேற்குலக நாடுகள் பல நாடுகள் ஒத்துக்கல. அதாவது குறிப்பா சொன்னா செக்கு, எஸ்தோனியா, லாத்வியா இது போல நாடுகள்லாம் நாங்க ஒத்துக்கலீங்க, அவர் அதிபரா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் ரஷ்ய அதிபர் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. இதுக்கு சில அனலிஸ்ட்லாம், எங்க நீங்க என்ன ரஷ்யாவோட பிரஜையா, நீங்க என்ன ஓட்டு போட்டுருக்கீங்களா, உங்களுக்கு அவரை பிடிக்கலன்றதுனால நீங்க ஒத்துக்கலையா, நான் ரஷ்யா மக்கள் 87% சொல்லிக்கிறாங்க, அவர் ஜெயிச்சுக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்பு கேள்விகள் கேட்கப்படுது. பட் ஆனா அது இவங்களோட கருத்து இல்லையா, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இவங்க சொல்றாங்க. ஆனா மேற்குலக நாடுகள்லயே இதுலயும் பிரிவினைகள் இருக்கு. பிரான்ஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் மேல பெரிய எண்ணன் அதான் அமெரிக்கா, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதாவது ஆமா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தான் நாங்க அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புலையும் சொல்லிட்டாங்க. சோ பெரும்பான்மையான நாடுகள் ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. அதாவது முக்கியமான நாடுகள் ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. சும்மா சில்லற நாடுகள், அதாவது குட்டி குட்டியா நாடுகள் இருக்கு இல்லையா, அளவுல சொல்ற சைஸ்ல, ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் பேசுதான். பட் ஆனா அந்த சைஸ்ல சொல்றேன், அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ரஷ்யா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே, அது அவங்களோட கருத்துக்கள். இப்ப அவர் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த மே 7 முன்னாடி தான் உக்ரைன் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் கடைசியா ஒரு முயற்சி, கிரீமியா பிரிட்ஜ் ஏதாவது பண்ணிடலாமான்னு. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இல்லாததுதான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்னப்பா சொல்ற, என்ன யூகே கொடுக்குறேனாங்க கொடுக்கலையா அப்படிங்கிறதோட கேள்விகள்லாம் வருது இல்லையா. அதாவது இந்த யூகே கூப்பிட்டு விட்டுருந்தாங்க இல்லையா ரஷ்யாவோட எம்பசியில, அவங்க மிரட்டி விட்டுருக்குறாங்க ரஷ்யா தரப்புல. என்னங்க ஆயுதம் கொடுத்து எங்க மேல வீசுன்னு சொல்றீங்க, அப்புறம் நாங்களும் போட்டலாமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறதோட மாறி மாறி காரசாரமான விவாதங்கள் போயிருக்கு. அதுல மிரட்டிக்கிறாங்க போல இருக்குது ரஷ்யா தரப்புல இருந்து. இப்போ மரியா ஜரக்கோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட பகுதிக்குள்ள மிசைல்கள், மேற்குலக நாடுகளோட மிசைல்கள் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா, நாங்க உக்ரைன் இல்லாம அந்த நாடுகள் மேலேயே, எந்த நாட்டோட மிசைல் எங்க மேல விழுந்ததோ அந்த நாடுகள் மேல நாங்க தாக்குவோம், மிலிட்டரி டார்கெட்ஸை நாங்க தாக்குவோம் அப்படிங்கிறது உள்ள ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிரட்டல் விட்டுருக்காங்க. இது கரெக்டான மிரட்டல் தான். ஏன்னா அவங்க ஆயுதத்தை ரஷ்யாக்குள்ள யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஒரு மிரட்டல் தான். இப்ப இதுவும் ஒரு மிரட்டல் தானே, எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பட் இந்த ஒரு மிரட்டலுக்காக இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை யூஸ் பண்ணாதீங்கன்னு அழுத்தம் உக்ரைனுக்கு போயிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுக்கான காரணம் ரஷ்ய அதிபரோட அடுத்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரைக் தான். எல்லாம் ட்ரில்ல ஆரம்பிக்கப்பா, நியூக்ளியர் ட்ரில்ல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது போல நியூக்ளியர் ஃபோர்ஸ் அவங்களோட ட்ரில்ல ஆரம்பிக்கிறதுனால மேற்குலக நாடுகள் எதுக்குப்பா வம்பு, வேண்டாம் விட்டுருங்க, இந்த ஒரு நாளைக்காக எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க வேணாம், விட்டுருங்க அமைதியா இருங்க அப்படிங்கிறதோட முடிவெடுத்து சும்மா லைட்டா உக்ரைன் அந்த சிபிஐ ட்ரெயின்களை கொண்டு போய் அப்படியே காமிச்சிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி ஓகே, எது எப்படியோ இன்னைக்கு அவர் ஸ்பீச் கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, நாங்க பேச்சுவார்த்தை பண்றதுக்கு தயாரா தான் இருக்கோம், ஒன்னா சேர்ந்து நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது போல நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பேசி இருக்கிறாரு. பட் ஆனா இதனால என்ன தெரிய வருதுன்னா, மேற்குலக நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வேணும். ஸோ அதுக்காக பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய நாடுகள்ல ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்க முடியுது. சில நாடுகள் ஒத்துக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்த இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு இயூல இருந்து அட்டன் பண்ணல. அப்ப அவங்க தரப்புல இருந்து விளக்கங்கள் கொடுக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாம இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவான ஜோசப் போரல் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரு தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது அவரெல்லாம் அதிபரா ஏத்துக்காதீங்க, யூரோப்பியன் நாடுகளே இனாகரல் ஃபங்க்ஷனுக்குலாம் போகாதீங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. யூரோப்லயே பல நாடுகளுக்கும் பல கருத்துக்கள் இருக்கிறதுனால விளக்குறதுக்காக யூரோப்போட இந்த ஸ்போக் பர்சன் இருப்பாங்க இல்லையா, இந்த ஃபாரின் அஃபேர்ஸோட ஸ்போக் பர்சனான பீட்டர் சாந்தோ அவர்கள், அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவதுங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பல சொன்னாங்க, எல்லா நாடுகளும் அழுத்தங்களும் கொடுத்து பார்த்தாங்க, ஆனா நாங்க யாரும் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பல. அதாவது இந்த கூட்டத்துல இருந்து, இயூவோட கூட்டத்துல இருந்து ஒரு நபர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் தனித்தனியா முடிவுகள் எடுத்துக்க முடியும். அவங்க தனியா முடிவு எடுத்து அவங்களோட விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. ஆனா யூரோப்பியன் யூனியனான நாங்க எங்களோட சார்பா யாரையும் அனுப்பல அப்படிங்கிறது போல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் இல்ல, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் அட்டன் பண்ணி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் மிக முக்கியமான விஷயம் பாருங்க, இதைத்தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும், டைட்டிலா வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா இங்க சொருகிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா,
உக்ரைனோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க 2 நபர்கள். பிடிச்சிட்டாங்க 2 நபர்களையும். ரஷ்யா தான் இது வந்து அட்டம் பண்ணிக்கிறாங்க. ஏங்க அவங்க இருக்கிறது உக்ரைன்ல, சரி ஓகே. பட் ஆனா இது போல ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. அதுல இருந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் தப்பிச்சிட்டாரு. 2 நபர்களை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரஷ்யர்கள் இல்ல, உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்தவங்களே 2 நபர்கள் இது போல திட்டம் போட்டிருக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா அதிபர் பதவி வேற முடிய போகுது. இவர் வேற சும்மா மார்ச் எல்லாம் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றது? அடுத்த ஆள் வந்தாதான் ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இவர் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி உக்ரைன்ல இருக்கிறவங்களே பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. பட் ஆனா இது போல நடந்திருக்கு. இதை கொண்டு போய் ரஷ்யா மேல மண்டையில கட்டியாச்சு. இதுக்கு ரஷ்யா தரப்புல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரப்போகுது? கண்டனம் தான் தெரிவிப்பாங்க. ஏன்ப்பா சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? எங்களுக்கெல்லாம் மிசைல் இருக்கு. அதாவது சமீபத்தில் ஒரு இமேஜ் வந்து ஷேர் ஆயிருந்தது. இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பன்ட்டு இல்ல, கொஞ்சம் இமேஜஸே வந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கர்சன் பாதியில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்துச்சு. ஸோ பல இமேஜஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தா நாங்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்க போறாரு, இங்க நிக்கிறாரு, இங்க டாட்டா காமிச்சாரு, இந்த ஆங்கிள் எப்படி இருந்தது, இது பிளைண்ட் ஸ்பாட்டு, ஈஸியா அடிக்கலாம் அப்படிங்கிறது போல பல ரகரகமான இமேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது யாரு பார்த்த வேலைன்னு தெரியல. ரஷ்யா தரப்புல இருந்து உளவு பார்த்த வேலையா இல்ல அமெரிக்கா தரப்புல இருந்தே ஒரு மானிட்டர் பண்றாங்களான்னு தெரியல. பட் இது போல இமேஜஸ் தான் ஷேர் ஆயிட்டு இருக்கு. அப்படி போடணும்னு நினைச்சோம்னா துல்லியமா தாக்குதல் பண்ணிட்டு போயிருவாங்க ரஷ்யா. இது போல அசாசியேஷன் இந்த கத்தி எடுத்து குத்துற வேலையில இல்ல, ஒரு மிசைல் இறக்குனாங்கன்னா துல்லியமா வந்து விழுந்துரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா உக்ரைன்ல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் ரஷ்யா தான் இல்லையா? அதனால அது போல குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதையும் நம்ம நம்பிக்கலாம். இப்போ உக்ரைனோட மனநிலைமையை பொறுத்த வரைக்கும், உக்ரைனோட வீரர்கள் மனநிலைமையை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. வாலண்டியரா பல இடங்கள சரண்டர் ஆகிறதுனால ஆர்கேங்கல்ஸ்லி கூட பார்த்தோம் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சா சண்டை பிடிக்கலாம் தான். பட் ஆனா போட்டதெல்லாம் போட்டபடி விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது போல சூழல் தான் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மத்தியில இருக்கு. ஸோ அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாமா? மே 20க்கு அப்புறம் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களோட மவுஸ் மொத்தமும் போயிடும். அதனால புது நபர்கள் வேணும் அப்படிங்கிறது போல சில நாடுகள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாம், உக்ரைன்ல நம்ம சொல்ற மாதிரி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா என்ன வேணா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் ரஷ்யாவோட சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கான ஒரு ஆளை தேவை அப்படிங்கிறது போல சில நாடுகள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்ப எலெக்ஷன் வச்சுதான் ஆகணும் போல, மாற்று கருத்து இல்ல. ஏன்னா மேற்குலக நாடுகளே சில நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க இல்லையா? ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எலெக்ஷன் வச்சுட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பெரும்பான்மையான நாடு அக்ரி பண்ணிக்கிறதுனால வேற வழி இல்ல, உக்ரைன்லயே எலெக்ஷன் வச்சு தான் ஆகணும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.